உள்ளே நுழைஞ்ச உடனே அன்சாரி வாங்க ஜெயிச்சிட்டீங்க சிரிச்சார். நாங்கள் ஜெயிச்ச மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்து எங்களுக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களே, டிஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டார். சொன்ன உடனே சவால் மிகுந்த தொகுதி சாய்ச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வாழ் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ரொம்ப சோகமாக இருக்குது. எங்கள் கட்சியில் சவால் மிக்க ஒரு தொகுதியை தந்தீங்க, போட்டியிட்டோம். கூட்டணி கட்சியினருடைய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியினுடைய சிறப்பான உழைப்பினால ஜெயிச்சிட்டோம். இப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கட்சியில் ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம், நீங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், மக்களுடைய விருப்பம் அதுதான். எங்கள் கட்சிக்கு, மனித ஜனநாயக கட்சிக்கு நீங்கள் தான் அந்த தொகுதியை கொடுத்தீங்க. இப்போ உங்களுக்காக அந்த தொகுதியில் நான் ராஜினாமா பண்ணுறேன், நீங்கள் இந்த தொகுதியில் போட்டின்னு சொன்னேன். எங்கள் கட்சி நிர்வாகிகள் கூட இருந்தாங்க. அப்போது தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அண்ணி இருந்தாங்க, துர்கா அம்மாவும் இருந்தாங்க, மற்ற அமைச்சர்லாம் இருந்தாங்க எல்லாருமே. உடனே அப்படி சொன்ன உடனே முதல்வர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே கையை பிடிச்சாரு. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும், மறுபடியும் நான் பேசுகிறதுக்கு வற்புறுத்துறதுக்கு சொன்ன போது கையை அழுத்தவும் பிடிச்சாரு. நீங்கள் போகணும், ஜெயிச்சு வந்துருக்கீங்க, இந்த வார்த்தை நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் அங்கே போய் நிறைய செய்யணும், பேசணும் அப்படின்னாரு. அதன் பிறகு இடத்துல 20-25 நிமிஷம் உள்ளே உட்காந்துருந்தோம். துரைமுருகன் அண்ணன், பொன்முடி அண்ணன், பன்னீர்செல்வம் அண்ணன், அப்புறம் துர்கா அம்மா, அப்புறம் பிரேமலதா அண்ணி, அப்புறம் நம்ம சுதீஷ் எம்பி, இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் ராஜா அண்ணன் இருந்தாங்க, ஆராஸ் அண்ணன், ஏவாவேல் அண்ணன், எல்லாருமே இருந்தாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே எங்களால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் எங்களை கூப்பிட்டு போனது. ஒரு அதாவது முடியலை. கிளம்பி வரும்போதும் முதல்வரை கையை பிடிச்சிட்டு அழுத்தி சிறப்பாக செயல்படணும், நீங்கள் எதை பற்றி போட்டு மனசை குழப்பிடாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சார்.